யோசேப்பு என்றாலே பெருக்கம் என்ற அர்த்தம். இன்க்ரீஸ், மல்டிப்ளிகேஷன், அதிகமாகுதல், பெருகுதல், வளர்ச்சி. யோசேப்பு பிறந்த உடனேயே யாக்கோபனுடைய வருமானத்துல மிகப்பெரிய பெருக்கம் வந்தது. என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று யாக்கோபு சொல்கிறான். அது வரைக்கும் வேலைக்காரனா இருந்த மருமகன் பார்ட்னராக மாறி மிகப்பெரிய பெருக்கம் உண்டாகும். யோசேப்பின் அனுபவம் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளாய் வருவீர்கள். பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். யோசேப்பு என்றால் சந்தோஷம், சமாதானத்திலையும் பெருக்கம். யோசேப்பு பிறந்த பிறகுதான் ஏசா யாக்கோபு ஒருவர் சந்தித்து கட்டி தழுவி அழுது பிறகு சந்தோஷப்பட்டார்கள். பிரிந்த உறவுகள் யோசேப்பின் அனுபவம் வரும் பொழுது சீர்பட கர்த்தர் உதவி செய்கிறார். யோசேப்பு என்றால் பெருக்கம். பூமி தாங்கக்கூடாத அளவு பெருக்கத்தை ஏசா யாக்கோபுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆதியாகமம் 36:7. அவர்கள் சம்பத்து மிகுதியாய் இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாமற் போயிற்று. தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் என்றால் அது யோசேப்பின் பெருக்கம். யோசேப்பின் பெருக்கம் என்றால் எகிப்திலே பாத்தீங்கன்னா போத்திபார் வீட்டிலேயும் பெருக்கம். அளவிறந்ததாய், மிகுதியாய், கடற்கரை மணலத்தனையாய். எகிப்தில் தானியங்கள் கடற்கரை மணலை போல குவிந்தது. பாருங்க, எகிப்துல போனா கூட, எங்கு போனாலும், கிராமத்துக்கு போனாலும் பட்டணத்துக்கு போனாலும், நீங்களும் நானும் யோசேப்பின் அனுபவம் வரும் பொழுது பெருக்கம் உண்டாகும், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யோசேப்பின் பெருக்கம் என்றால், அனுபவம் என்றால், எதிரி நாட்டுல போய் எகிப்துல கூட தேசம் அவர்களால் நிறைந்ததான். எதிரான சூழ்நிலைகள் நடுவில் கூட பெருக்கத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த நாள்ல கூட யோசேப்பை குறித்து, யோசேப்பு என்றால் பெருக்கம், எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பெருக்கம் உண்டானது என்று சொல்லி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பெருக்கம் என்றால் மல்டிப்ளிகேஷன், இன்க்ரீஸ், டு பிகம் ஆர் டு மேக் சம்திங் லார்ஜ் இன் நம்பர் ஆர் அமௌண்ட். எண்ணிக்கையில் அல்லது அளவில் அதிகமாக அல்லது அதிகப்படுத்து, பெருகு, பெருக்கு, வளர்ச்சி. இங்க ஆதியாகமம் 30, 22, 23, 24. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி என் குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். இவ்விதமா அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். 43ஆம் வசனம். நல்ல கவனிங்க. ராகேல் எப்படி குடும்பத்தை கட்டுகிறாள்? பேசி பேசி குடும்பத்தை கட்டுகிறாள். பெருக்கம். யோசேப்பு என்றாலே பெருக்கம். எப்படி இந்த யாக்கோபு விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அப்படின்னு 43ல விவதமா இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். அதற்கு காரணம் ராகேல் வாயில் உள்ள வார்த்தை. எப்படி பெருக்கம் உண்டானது? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். யோசேப்பு பெருக்கம் பெருக்கம் என்று ஒரு நாளைக்கு பல தடவை, நூற்றுக்கணக்கான தடவை ஈசாக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சாராள் சொல்ல சொல்ல முதிர் வயதில் அவர்கள் கனி தந்து, என்ன கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவர்கள் பலன். பசுமையும் புஷ்டியுமா இருந்த ஆபிரகாம் 175 வரை, சாராள் 127 வயது. இதே போல பெருக்கம் 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 என்று பல நூறு தடவை ஒவ்வொரு நாளும் சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருக்கம் பெருக்கம் என்று குடும்ப ஸ்திரீ சொல்லுகிறாள். புருஷனுக்கு நான் போறேன், மாமனார் விட மாட்டாருன்னு தெரியும், பார்ட்னர்ஷிப் ஆக்கிடுவாருன்னு தெரியும், நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே மாமனார் சொல்றாரு, உனக்கு சம்பளம் எவ்வளவு வேணும்? வேலைக்காரன் பார்ட்னர்ஷிப் ஆகிறான். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ வார்த்தையினாலே தன் குடும்பத்தை கட்டுகிறார். எருசலேமை பார்த்து கட்டப்படு என்றும். அப்ப பாருங்க, வார்த்தைகள் வாழ்க்கையை கட்டுகிறது. பார்,
கட்டவும் நாட்டவும் பேரிலே ஜாக்கிரதையா இருப்பேன். சேனா டைம் சைல்டு, சிறுபிள்ளை என்று சொல்லாதே, என் வார்த்தைகளை உன் வாயிலே வைத்தேன்னு எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தருடைய வாயிலையும் அவருடைய வார்த்தையை வைக்கிறார். யாக்கோபு நீங்க அந்த 30 அதிகாரம் முடியும் போது அவன் மிகவும் அந்த புருஷன் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனான். வெள்ளாட்டுப்பால் உன் பிழைப்புக்கும் உன் வேலைக்காரர்களின் பிழைப்புக்கும் அது போதுமானபடி இருக்கும். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கரையத்தை கொடுக்கும். புல் முளைக்கும், பச்சளைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும். உன் மந்தைகள் மேல் கவனமாயிரு. பாருங்க, பெருக்கம் பெருக்கம் என்று சொல்ல 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 யாக்கோபனுடைய வாழ்க்கையில அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளாக மிகப்பெரிய பெருக்கம் உண்டானது. பெருக்கம் முதலாவது நம்முடைய வாயிலே, நம்முடைய இருதயத்திலே, அது உன் வாய்க்கு சமீபமாய், உன் இருதயத்திற்கு சமீபமாய் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுகிறது. விசுவாசம். அப்ப எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அவன் சொன்னபடியே, அவன் ராகேல் சொன்னபடியே இஸ்ரவேலை கட்டு வைத்த ராகேல் லேயாலை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவுள்னு ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது, ரூத் 4ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ரூத்தை இஸ்ரவேலை கட்டு வைத்த ராகேல் லேயா, அவள் செய்த காரியம் பெருக்கம் 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 பெருக்கம். அப்ப நல்ல கவனிங்க, யோசேப்பு என்றாலே மல்டிப்ளிகேஷன், இன்க்ரீஸ், பெருகு பெருக்கு வளர்ச்சி. எதிலெல்லாம் பெருக்கம் வந்தது? முதலாவது யாக்கோபனுடைய வருமானத்துல பெருக்கம். வேலைக்காரனா இருந்தவன் பார்ட்னர்ஷிப் ஆகிறான், லாபானோடு டீல் பேசுகிறான். 10 முறை சம்பளத்தை குறைத்து கொண்டே வந்தவன், மாற்றிக்கொண்டே வந்தவன். பெருக்கம் என்று ராகேல் சொன்ன பின்பு பெருக்கத்திற்கான ஐடியாவை தேவன் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். புன்னை வாதுமை அர்மோன் மரங்களின் பட்டைகளை உரித்து அதை வெண்மை தோன்றும்படி இடையிடையே போட்டு பலத்த ஆடுகள் யாக்கோபையும் பலவீனமானவைகள் லாபானை சேர்ந்தது. அப்போ எதுல? முதலாவது அவனுடைய வருமானத்திலே, அவனுடைய தொழிலே, அவனுடைய டெரிட்டரியிலே. God will enlarge your territory. ஆண்டவர் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர், உங்களுடைய தொழில்களை விஸ்தாரமாக்குகிற கர்த்தர். நீங்க எங்க பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, எங்க நீ வேலையை பார்த்தாலும் பார்ட்னர்ஷிப் ஆகக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்த்த முடியும். எவரை மேன்மைப்படுத்த உயர்த்த அவராலே ஆகும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது பாத்தீங்கன்னா சமாதான சந்தோஷத்துல பெருக்கம். ஆதியா 33:4 பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள். யோசேப்பு வந்த பின்பு பாத்தீங்கன்னா வருமானத்துல, தசம பாகத்துல, அந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெருக்கம். அடுத்தபடியே பிரிந்த உறவுகள் சரியாக. தேவன் உங்க வாழ்க்கையில் இந்த யோசேப்பின் அனுபவங்களை கொடுப்பாராக, பெருக்கத்தின் அனுபவங்களை கொடுப்பார். நீண்ட நாள், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் பிரிந்திருந்த உறவுகள் அங்க பாத்தீங்கன்னா கர்த்தரோடு அவன் சந்திப்பு உண்டாகிறது. நீண்ட நாள் பகையோடு மனிதர்களோடு ஒப்புரவு உண்டாகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். யோசேப்பின் பெருக்கம் என்றால் என்ன? சமாதான சந்தோஷத்திலே இருவருக்கும் ஏற்பட்ட காயங்கள் அங்க ஹீல் பண்ணப்படுகிறது. உறவுகள் செப்பனிடப்படுகிறது. 3வது பாத்தீங்கன்னா தாங்கக்கூடாத பெருக்கம். 10,000 பேரை துரத்துவார்கள், ஒருவன் 1000 பேர். 36:7 ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் சம்பத்து மிகுதியா இருந்தபடியா ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவருடைய மந்தைகளின் நிமித்தம் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாமற் போயிற்று. இங்க பாத்தீங்கன்னா லாபான் சொன்ன ஆசீர்வாதம் 24:6, ரெபெக்காளை நீ கோடாகுடியை பெருகுவாயா. ரெபெக்காளுடைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கிறான இந்த அம்பானி, முகேஷ் அம்பானி மாதிரி பெரிய லெவல்ல. அனில் அம்பானி தோத்துட்டார். ஆனா அங்க யாக்கோபு யோசேப்பும் 2 குமாரர்களும் பாத்தீங்கன்னா தாங்க கூடாத ஒரு பெருக்கம். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் பெருக்கத்தை கட்டளையிடுகிற கஷ்டம். அறைகளின் அருமை இனிமையான பொருட்கள் நிறைந்திருக்கும். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். யாக்கோபு ஏசா பாத்தீங்கன்னா தாங்க கூடாத அளவு பேரை பெருமைப்படுத்துவேன்னு யாக்கோபு, ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபனுடைய சந்ததி. இன்னும் பார்த்தேன்னா எகிப்துல பெருக்கம். யோசேப்பினுடைய அனுபவம் என்றால் என்ன? போத்திபார் வீட்டுல 39:5
41, 49. எகிப்தின் விளைச்சல்ல மிகுதியான தானியம், கடற்கரை மணலத்திலான தானியம், அளவிறந்த தானியம். 3 அனுபவங்கள் 41, 49. அவன் கோடவுன்ல சேர்க்கிறான் பாருங்க. போத்திபார் வீட்டுல உள்ள பொருட்கள் மேல எல்லாம் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வருமானம் கொட்டுது போத்திபார் வீட்டுல. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். எகிப்துல போய் எங்க பிரதம மந்திரி ஆகிறான். மிகுதியான அளவிறந்ததை கடற்கரை மணலத்துணையாய் தானியங்களை கோடவுன்ல சேர்க்கிறான் இந்த யோசேப். இதுதான் எகிப்துல பெருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட எங்கு சென்றாலும், அது கிராமத்திலும் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் கிராமத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசின் மேல் தங்கும்னு போட்டிருக்கு. நீதிமானுடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ரகசிய செயல் வெளிப்படும். நீதிமானுடைய கூடாரத்தை விசாரித்திருந்து குறை ஒன்றும் காணாது இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா சந்ததி பெருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழகி 1:7 யாத்ரா ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இதான் யோசேப்பின் அனுபவம். 70 பேரை வந்து இது பண்றாங்க. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பெருகி தேசம் அவர்களால் நிறைந்து இருந்தது. யோசேப்பின் அனுபவம் என்றால், பெருக்கத்தின் அனுபவம் என்றால் என்ன? எதிரான சூழ்நிலை. எகிப்துல அங்கேயும் பெருக்கம், எங்கு போனாலும் பெருக்கம், எங்கு போனாலும் விருத்தி, எங்க போனாலும் அதிகமாய் நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போட்டு வாழ்க்கையில இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எதிரான சூழ்நிலைகளை பெருக பண்ணுவார். எகிப்துல உங்களை பெருக பண்ணுவார். தாங்கக்கூடாத அளவு பெருக பண்ணுவார். சமாதான சந்தோஷம் உங்க வாழ்க்கையில பெருகும். வருமானத்துல தேவன் உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கட்டளையிட்டு வராங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இன்னொரு குமாரனை தருவார் என்று சொல்லி பெருக்கம் யோசேப்பு என்று பெயரிட்டார். யாக்கோபுடைய வாழ்க்கையில அந்த நாள் முதல் கொண்டு பெருக்கம் உண்டு. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 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 சுகம் பெற்றது போல பெருக்கத்தை பெற்ற ராகேல், இஸ்ரவேல கட்டுவித்த ராகேல்னு போட்டிருக்காங்க. நாங்களும் எங்கள் குடும்பங்களை கட்ட, கர்த்தாவை வாயின் வார்த்தைகளினாலே கட்ட, எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்ள நீ உதவி செய்வதற்காக ஜனத்தை ஆசீர்வதி. பெருக்கம் எதிரான சூழ்நிலையில உண்டாகட்டும் ஐயோ, எகிப்துல உண்டாகட்டும் ஐயோ, சத்துருக்கள் நடுவே உண்டாகட்டும் ஆண்டவர், தாங்கக்கூடாத அளவு உண்டாகட்டும் ஆண்டவர். சமாதான சந்தோஷம், உறவுகள் சீர்படட்டும், வருமானங்கள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.